அவருக்குரிய நிஅமத்துகள் குல்லு நிஅமத்தின் மஹ்சூதா, எல்லா நிஅமத்தும் பொறாமைப்படத்தக்கது. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இன்று சூரத்துல் ஆராஃப் வரக்கூடிய துஆக்களை பார்க்கிறோம். குர்ஆனுடைய துஆக்களை பொறுத்தவரையில சில துஆக்கள் அல்லாஹ்விடத்தில சில விடயங்களை கேட்கிற துஆக்கள் வருவாங்க. இன்னும் சில விடயங்கள் வரும் குர்ஆன்ல பாதுகாவல், யா அல்லாஹ் இதை விட்டு பாதுகாத்துது, இதை விட்டு பாதுகாத்துது அப்படின்னு பாதுகாவல் தேடக்கூடிய விடயங்கள் வரும். மூன்றாவது ஒரு விடயம் வரும் குர்ஆன்ல இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கேட்கிறது. மன்னிப்பு கேட்கிறதும் குர்ஆனுடைய ஒரு முறை. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர் தான் என்னுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்தில் வாழ்ந்தாங்க. சுவர்க்கத்தில் வாழ்ந்தவங்க ஒரு பழத்தை சாப்பிட்டதாக என்ன செய்தார்? அல்லாஹ் சுவர்க்கத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்பினார். இந்த பூமிக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பிலேயே இறங்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் எவ்வாறு மன்னிப்பு கேட்டாங்க என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவருடைய இஸ்திக்ஃபார் தான் இது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இவங்களும் பாவித்த முறை எங்க ரப்பே, எங்களுடைய ரப்பே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். இப்ப நாங்கள் இப்படிதான் இஸ்திக்ஃபார் செய்யணும் அல்லாஹ் இடத்துல. சிலர் இஸ்திக்ஃபார் செய்யற துஆ கேட்கிற அது அல்லாஹ் சொல்லி கொடுக்காத போற, அல்லாஹ் நீ என்ன பாவம் செய்ய வச்சாய், நான் பாவம் செய்தேன் அப்படின்னா பெருமை இஸ்திக்ஃபார். என்ன இஸ்திக்ஃபார் இது? நீ பாவம் செய்ய வச்சாய், நான் பாவம் செஞ்சேன் இல்லை, அப்படி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறது இல்லை. சில துவாக்கள் இருக்கு, அந்த துவா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு துவாவுடைய முறையே இல்லை. அப்படி துவாவுடைய முறையே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்லி தந்திருக்கிறானோ அப்படிதான் துவா கேட்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க கட்டி துவா கேட்கிறது, நாங்க கட்ட வேண்டியது. சிலரை பாப்பீங்க, ரப்பனா ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானா சிகாரான்னு தான் கேட்பாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை பன்மையாக்கினா அப்படியே ஓதுறது அல்லாஹ் சொல்லி தந்த முறை. அதுதான் குர்ஆனுடைய துவாக்களை படிக்கிறோம் நாங்க. வேற அவர் கேட்ட துவா, இவர் கேட்ட துவா எல்லாம் இடிக்க உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான உலமாக்கள் துவாக்கள் போயிட்டாங்க. அந்த துவாவில ஒரு பக்கத்தை வைக்க முதல்ல நாங்க கேட்கப்படவரும் எந்த துவாவில் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி தந்த துவா. இதுதானே ஆக ஏற்றம், இதுதானே ஆக ஏற்றம் இந்த துவா. அந்த துவால ஒண்ணுதான் இஸ்திக்ஃபார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, ரப்பே எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எப்படி அல்லாஹ்வுக்கு சொல்லணும்? எங்களை நீ மன்னித்து வ தர்ஹம்னா, இரக்கம் காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்ட முறை. சொல்லுவாங்க திரும்ப எல்லாரும் பாடதான் எழுதுவாங்க. என்ன? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே இல்லையா இந்த தௌபாவை? ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் வாழ வைத்தார். நாங்க பார்த்துட்டு வர துவா எல்லாம் கபூல் செய்யப்பட்ட துவாக்கள். அப்ப இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் அல்லாஹ் இடத்துல கேட்கும். அடுத்த துவா ரப்பனா சொல்லுங்க லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். இதிலே பாருங்க எப்படி தொடங்குது துவா ரப்பனா எங்களுடைய ரப்பே. 33வது துவா லா தஜஅல்னா எங்களை ஆக்கி விடாதே மஅல் கௌமில் ஸாலிமீன் அநியாயம் செய்த கூட்டத்தோடு எங்களை ஆக்கி விடாதே. அநியாயம் செஞ்ச கூட்டம் இருக்கிறாங்களே அவங்களோட எங்களை சேர்க்கிறாரே அதை பிரிச்சு. இது 33வது துவா. 34வது துவா சொல்லுங்க ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். இதுலயும் துவா எப்படி தொடங்குது ரப்பனா எப்படி தொடங்குது ரப்பனா ரப்பே இப்ன ரப்பே அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் எங்களுக்கு சபரை தருவாயா. எதை தருவாயாக? சபரண்டா என்ன? பொறுமைண்டா 3 வகையான பொறுமை. எத்தனை வகையான பொறுமை இருக்குது? இப்ப ரமதானை 10 ரமதான் 10 தானே அல்ஹம்துலில்லாஹ் 10 வரைக்கும் நோன்பு முடிச்சோம், 10 வரைக்கும் தொழுதோம், 10 ஜுஸ் குர்ஆன் ஓதி இருக்கோம் நாங்க. இப்ப இன்னும் 20 இருக்குது. 20 நாள் தொழணும், 20 நாள் நோன்பு முடிக்கணும். நன்மையில் சபர். நன்மையில் என்ன? இது அல்லாஹ் இடத்துல நன்மையான காரியம் செய்வதில் சபரத்தான தேவை சபர். இரண்டாவது வகையான சபர் இருக்குது பாவத்தை விடுவதில் சபர். பாவத்தை விடுவதில் என்ன? பாவத்தை விட்டுருப்போம். ரமதான் கால பாவம் செய்யல ஒருத்தர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ரமதான் நோன்பு பாவத்தை விட்டுருவாங்க. ரமதான் கரீம் என்ற பாவத்தை விட்டுருவாங்க. பாவத்தை விடுவதில் சபர். மூன்றாவது சபர் சோதனைகளில் சபர். மூணாவது சபர் என்ன? சோதனை என்ன? நோய் வந்துருச்சு, கவலை ஒன்று வந்துருச்சு, அந்த கவலையில சபர் செய்யும். அந்த கவலையை போக்குறதுக்கு மயக்க மருத்துவ கவலை போக்குறதுக்கு வேற ஏதாவது செய்யறதல்ல, தற்கொலை செய்யறதல்ல. ஏன் தற்கொலை உலகத்தில் தற்கொலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? சபர் இல்லை. கவலை வரும் வாழ்க்கையில. கவலை இல்லாட்டி கடற்கல் இன்சான் கபர் அல்லாஹ் சொல்லிட்டார் மனிதனை கவலையோட தான் படைத்திருக்கிறோம். கவலை இல்லாத ஒருத்தரும் இல்லை. கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அல்லாஹ் அடுத்த துஆவும் கேட்கும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன். யா அல்லாஹ் எங்களுக்கு எதுதா? சபரதா. அதோட சேர்த்து வதவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மௌத்தாக்கு. எப்படி மௌத்தாக்கு? நான் சொன்னேன் முதல்ல பயானே சொன்னேன். முஸ்லிமா மௌத்தாகிறதுங்கிறது லேசி. உலகத்துல 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மௌத்தாயிட்டார். சீதேவி. இன்னொரு மனிதன் காஃபிரா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மௌத்தாகிறார். இவரும் சீதேவி. பாக்குறோம் இல்லையா? பிறந்த காஃபிர் ஆனா முஸ்லிமா மாறி முஸ்லிமா மௌத்தாகிறார். இவரும் 2 பேரும் சீதேவி. 2 மூதேவிகள் இருக்கிறாங்க. காஃபிரா பிறந்து காஃபிரா வாழ்ந்து காஃபிரா மௌத்தாகிறார். 4வது முஸ்லிமா பிறந்து காஃபிரா வாழ்ந்து காஃபிரா மௌத்தாகிறார். 4 கூட்டம் கொடுத்து விளைச்சல் 4 கூட்டம் கூட தெரிகிறது. முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா. நாங்கெல்லாம் முஸ்லிமா பிறந்தாங்க, முஸ்லிமா வாழ்றோமா இல்லையான்னு மனசிடத்துல கேளுங்க. அடுத்த கட்டம் முஸ்லிமா மௌத்தாகும். 1. 2வது என்ன? காஃபிரா பிறந்து காஃபிர் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமா மௌத்தாகும். இதை கண்கூடா பார்க்கிறோம் எவ்வளவு பேர். 3வது கூட்டம் காஃபிராக பிறந்து காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மௌத்தாகும். 4வது கூட்டம் முஸ்லிமாக பிறந்து காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மௌத்தாகும். இந்த துஆ எந்த அளவு முக்கியமான துஆ என்றா ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமா மௌத்தாக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு வசியத்தோடு செய்றார். என்ன வசியத் தெரியுமா? வலா தமுதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம் ஆகாம மௌத்தாயிடாங்க. முஸ்லிம் ஆகாம என்ன செஞ்சாங்க? அவ்வளவு கஷ்டமா முஸ்லிமா மௌத்தாது கஷ்டம். கடைசி துவா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவால உங்களுக்கு வரும். கடைசி துவால பாருங்க,
கடைசி துஆவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என்ன தெரியுமா? வதவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ முஸ்லிமா மௌத்தாவது லேசி இல்லை. சக்கராத்துல ஷைத்தான் குழப்புவான், எங்களுடைய ஈமான பழுதாக்குவான். அதற்காக இந்த துஆ 34வது துஆ குர்ஆனுடைய ரப்பனா அஃரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். அடுத்து 35வது துஆ சொல்லுங்க. ரப்பி ஃபிர்லி வ லி அഖி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் وادخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. இந்த துஆ இருக்குவே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட துஆ. ஆனா நாங்களும் கேட்கிறோம் இந்த துஆ. ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இஸ்திக்ஃபார் இது. வலி அகி, என்னுடைய சகோதரனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த உலகத்துல ஒரு நானா ஒரு தம்பி ஒரு நானாக்கு செய்த உபகாரத்துல ஆகப்பெரிய உபகாரம் செய்த ஒரு ஆள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். நாங்க எங்களை நானாக்கு என்னதான் செஞ்சாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை நானாக்கு செஞ்ச உபகாரத்தை போல யாரும் செய்யல. நாங்க எங்களை உடம்புறப்புக்கு எல்லாம் செய்வோம். காசு கொடுப்போம், உடம்புறப்பு தானே, வாட்ச் வாங்கி கொடுப்போம், உடுப்பு வாங்கி கொடுப்போம், ஊடு கட்டி கொடுப்போம், கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானாதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தம்பி அது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானாதான் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாருக்கு முந்தி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க நேரத்தோட. அல்லாஹ் இடத்துல பேசும் பொழுது அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من أهلي هارون أخي اشدد به أزري. முஹர்ரமுடைய 10ஆம் நாள் துஆன்னு கேட்டாங்க. அந்த துஆன்னு கேட்டாங்க என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இந்த சகோதரனை நபி ஆக்கிட்டான். யாராக்கிட்டான்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செய்து என்ன செஞ்சான்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். இது மாதிரி உபகாரம் யாரும் செஞ்சது இல்லையா வாழ்க்கையில்? சொந்த நானாவ துஆவை கொண்டு நபி ஆக்கிட்டார். பட் நானா தம்பி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் நேரத்தோடு இல்லையே. பாப்பா மகன் இருக்கிறார் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆனா நானாவும் தம்பியும் நபியாக வந்த யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அந்த உபகாரமா நடந்தாங்க தன்னை நானாவோட. தன்னை நானாக்கு கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ரப்பி ஃபிர்லி வ லி அகி, யா அல்லாஹ் என்னுடையவும் என்னுடைய சகோதரனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. وَأَدْخِلْنَا فِي رَحْمَتِكَ, உன்னுடைய ரஹ்மத்துக்குள் எங்களை நுழைவிப்பாயாக. وَأَنْتَ أَرْحَمُ الراحمين, யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவர்கள் எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவர். எப்படி கேட்கிற துஆ அல்லாஹ்? இதுதான் துஆ கேட்கிற முறை. யா அல்லாஹ் நீ நினைச்சாதா, எனக்கு இது விருப்பமா இருக்குதா அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. இந்த துஆ டியூட்டை வச்சு ஓதினது. உம்ரா போற நீங்க எடுத்துட்டு போங்க, ஹஜ்ஜி போற நீங்க எடுத்துட்டு போங்க. இதான் டியூட் அடிச்சு எங்களுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டப்பட்டு கையில தாரம் அதுக்குதான் விளக்குதா? போய் யார்கிட்ட நீங்க இந்த துஆவை அப்படியே பாதுகாத்து வச்சிருந்து லெமினேட் பண்ணி வைங்க. தர்ஜமாவோட நோம்பு 24 நேரம் வரும். இந்த புக் அப்படியே வரும், தர்ஜமாவோட வரும், இங்கிலீஷோட தமிழோட சிங்களத்தோட வரும். அப்ப வாங்குங்க, ஒரு $2 கொடுத்து வாங்குங்க. மத்த ரப்பாடியா காசா போயிடும், வாங்கி வச்சுக்கொள்ளும். வச்சு இந்த துஆவெல்லாம் போதும். இதுல மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கிறது. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவர்கள் எல்லாம் மிக அர்ஹம். அர்ஹமுர் ராஹிமீன் யார பேரு? அல்லாஹ்வோட பேரு. குர்ஆன்ல அர்ஹமுர் ராஹிமீன் என்று வரும். அடுத்தது கைருர் ராஹிமீன் என்று வரும். சூரா யூனுஸ்ல வரக்கூடிய துஆக்களை பாருங்க. ரப்பனா ஓதுங்க. ரப்பனா லா தஜஅல்னா فتنة للقوم الظالمين. ربنا يا ربي لا تجعلنا எங்களை ஆக்காதே فتنة فتنة ஆக்காதே للقوم الظالمين அநியாயக்கார சமூகத்துக்கு எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இது சூரா யூனுஸ்ல வரக்கூடிய துஆ. அடுத்தது சூரா ஹூத்ல வரக்கூடிய துஆ. ஒவ்வொரு சூறா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. இன்னி தவக்கல்து அலல்லாஹ் ரப்பி வ ரப்பிக்கும்
ما من دابة من دابة إلا هو آخذ بناصيتها بناصيتها إن ربي على على صراط مستقيم. صراط مستقيم. இதுல நாங்க அல்லாஹ்வை நம்புறோம். இன்னி தவக்கல்து அலா அல்லாஹ், நிச்சயமாக நான் யா அல்லாஹ் உன்னை நம்புறேன். ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உங்களுடைய ரப்பும் யார்? அல்லாஹ் தான். மா மின் தாப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், உலகத்தில் சுற்றி திரியக்கூடிய தாப்பா உயிரினங்கள், இல்லா ஹுவ ஆஹிதும் பினாசியதிஹா, அனைத்துடைய நாசியா, நாசியா என்ன? முன்னெற்றி ரோகம், இந்த துண்டிக்கிற இந்த முடி, இது சொல்ற நாசியா கண்ட்ரோல். இதுக்கு அடுத்த கருத்து சொல்ற கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? எல்லாரையும் அல்லாஹ். இல்லா ஹுவ ஆஹிதும் பினாசியதிஹா, கண்ட்ரோல் உன்னோடு இருக்கிறியா அல்லாஹ். இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய ரப் நேரான பாதையை தான் நீ காட்டுவார். அல்லாஹ் இடத்துல இதையும் துவாவா கேட்கலாம். அடுத்ததாக சூரா யூசுப்ல வரக்கூடிய 3 துவாக்கள். சூரா யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வாழ்ந்தவங்க, இதே நேரம் ஒரு அரசராக ஒரு அமைச்சராக வாழ்ந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வாழ்ந்தவங்க, அதே சமயம் ஒரு அமைச்சராக வாழ்ந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையால பல ஆண்டுகள் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமையாக மாறிச்சு. அதனாலதான் சில வார்த்தைகளை கோவத்துல சொல்லிடக்கூடாது. கோவத்துல சில வார்த்தைகளை சில நேரங்கள்ல பயன்படுத்தி விடக்கூடாது. அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் நாங்கள் ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். ஆபத்துல செஞ்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம். மனிதனுக்கு சோதனை வாரதான், கஷ்டம் வாரதான், மற்றவனால பிரச்சனை வாரதான். நாங்க வாப்பாமா எங்களோட பிள்ளைகளுக்கு பேசும் பொழுதும் மனைவிக்கு பேசும் பொழுதெல்லாம் மிக கவனமா பேசிக்கொள்ளும். நாசமா போன்னு சொல்லிடக்கூடாது, பதுவா செஞ்சிடக்கூடாது. எனக்கு முன்னுக்குடி மவுத்தாகிறத நான் பார்க்கணும். கோபுண்ண விலங்குல சிலவங்களுக்கு கோபத்துக்கு என்ன உச்சகட்டத்தை அடைஞ்சாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு தெரியும். பிள்ளைகளுக்கு ஏசுறது, மனைவிக்கு ஏசுறது, ஒன்று நடந்ததுக்கு போறோம் கவலைப்படும், நடக்கும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நடந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைஹாட வீட்டுல இருந்தாங்க, அசீஸுடைய வீட்டுல இருந்தாங்க. ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விரும்பிட்டாங்க. விரும்பினா என்ன செஞ்சாங்க? ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விரும்பி திறத்திட்டு வராங்க. பின்னால் கெட்ட செயலுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தாங்க, ஆனா தப்பிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ல இருந்து. ஆனா அரச வீடு தானே, அரச வீடுன்றதால குற்றம் யாருக்கு அமையும்? கடைசியில தந்த மனைவியில அசீஸ் குற்றத்தை போடல, குற்றத்தை தூக்கி போட்டார் யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல குற்றத்தை போட்டார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, ரப்பே எனக்கு ஜெயில் விருப்பமா இருக்குது, எனக்கு ஜெயில் விருப்பமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்க மாட்டினார், அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயில சில கருத்துப்படி சூரா யூசுஃபுடைய தஃசீர்ல 7 வருடம் 8 வருடம் 13 வருடம் வரைக்கும் வரும் ஜெயில இருந்தார். ஒரு வார்த்தை என துவா எப்ப கபூலாகும் என்று சொல்ல தெரியாது. அதனாலதான் யாருக்கும் நல்ல வரை கொள்ளணும், எங்களால யாருடைய உள்ளமும் புண்பற்றக்கூடாது. எங்களால யாருடைய உள்ளமும் என்ன செய்யக்கூடாது? புண்பற்று விடக்கூடாது. நீங்க ஒன்றுமே செய்யலாது. அந்த மனசு நொந்தி சென்றா அந்த நோக 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 நீங்க வெம்பிக்கிறீங்க. நோகனால மனிதன் நோவடிக்கப்படாது. மனிதனை மிருகங்களை நோடிக்க கூடாது. பூனையை போல அழகா பாதுகாக்கிறனாங்க மனிதனை பாதுகாக்க மறந்துட்ட முடியும். பூனைய போல அழகாக பாதுகாக்கிற நாங்க மனிதனை பாதுகாக்க மறந்துட்டோம். நாயை தூக்கி தலையில வைக்கிற நாங்க மனிதனை தூக்கி தலையில வைக்க மறந்துட்டோம். நாய்க்கும் பூனைக்கும் அந்த மதிப்பு மனித சமூகத்துக்கு போயிட்டு. இதுதான் என்னுடைய மனத்தரவை. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்துல 3 துவா வருது. அதுல முதலாவது துவா ஃபல்லாஹு, சொல்லுங்க, ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இத பாருங்க, இது அல்லாஹ் என்று தொடங்குற ஆயத்து. எதை கொண்டு தொடங்குற ஆயத்து இது? குர்ஆன்ங்கிறது கடல். குர்ஆன்ங்கிறது என்ன? கடல். அல்லாஹ் என்று தொடங்குற ஆயத்து குர்ஆன்ல 32 ஆயத்து இருக்கு.
முதலாவது ஆயத் சூரா பக்ரால அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். கடைசி ஆயத் அல்லாஹு ஸமத் குல் வல்லாஹு அஹத் அல்லாஹ் என்று தொடங்குற ஆயத். அதுல ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி எப்படி தொடங்குது? அல்லாஹு லா இலாஹ. அதே போலதான் இது ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிஸா. அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன். இதுல இந்த ஆயத்துல கிட்டத்தட்ட 2 3 4 5 அல்லாஹ்வோட பேர் இருக்கு. இன்னொரு ஆயத் ஒன்று அல்லாஹ் ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிஸா. ஹாஃபிஸா என்ன? பாதுகாக்கிறோம். எங்களுக்கு பாதுகாவலன் யாரு? அல்லாஹ். இந்த துஆ உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. விரோதிகள் உங்களுக்கு இருக்கிறான், உங்களுக்கு சூனியம் செஞ்சிருவான், உங்களை கொலை செஞ்சிருவான், உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அந்த துஆ ஓதிக்கொள்ளு. இதையும் தாண்டி அந்த ஆபத்து வருமா இருந்தா அல்லாஹ்ட கலாகதர், அல்லாஹ்ட கலாகதர் அல்ரதி அல்லாஹ் சொன்னாங்க துஆ ஓதுங்க. அல்லாஹ் இப்படித்தான் உங்களுக்கு மவுத் வரணும் என்று முடிவெடுத்திருந்தால் அது நடக்கும். அது நடக்கும். அல்லாஹ்ட கலாகதர் இருக்குது. அப்படி இல்லைன்னு அல்லாஹ்வோட பாதுகாப்பார். அதுக்கு பாதுகாப்புக்குரிய துஆ தான் இது. வல்லாஹு கைருன் ஹாஃபிஸா. அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன். வஹுவ அந்த அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவர். ஏற்கனவே வந்து அர்ஹமுர் ராஹிமீன் பாருங்க. துஆக்கள்ல அடிக்கடி அர்ஹமுர் ராஹிமீனே சேர்ப்போம். துஆக்கள்ல அடிக்கடி செய்யணும். இந்த வார்த்தையை சேர்க்கணும், அர்ஹமுர் ராஹிமீன். இமாம் சிலருடைய துஆ வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அவங்க குர்ஆன்ல இருந்து துஆவை படிச்சோம். குர்ஆன்ல இருந்து துஆவை படிச்சவங்களுக்கும் சூஃபித்துவ துஆ படிச்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சூஃபிகளிடம் இருந்து துஆ படிச்சவங்க இருக்காங்க. சூஃபின்னா என்ன? தற்காலத்துல வாழ்ந்து கொஞ்சம் பேர் வாழுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து படிச்சாங்க இருக்காங்க. இவங்களோட துஆவெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கு. இவங்களோட துஆவெல்லாம் இந்த துஆ கேட்க போயிட்டு தயவு செஞ்சு துஆ கேட்கணுமா? குர்ஆன்ல துஆ கேளு. இப்போ ஹஜ்ஜிக்கு போனீங்கடா, அரஃபாக்கு போனீங்கடா, என்ன துஆ கேட்கிறாரு கேப்பா? 5 நிமிஷத்துக்கு ஒரு கேட்க ஒன்று 5 நிமிஷமான துஆ கேட்டு 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 கையை தூக்கி கேட்குது அரஃபாக்கு. அப்படியே கை கீழே போய் 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 சும்மா இருக்குது. நீங்க இப்படியே பார்ப்பீங்களே, நான் இஃப்தார் துஆ கொஞ்சம் இப்படி வச்சுருப்பேன். அவனுக்கு துஆண்டா என்னன்னு தெரியும். இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. அவர் அப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார். அரஃபாக்கு போறீங்க, முகர்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைகிற வரைக்கும் 2.5 மணித்தியால துஆ கேட்டாங்க. என்ன துஆ கேட்டிருப்பாங்க? இந்த துஆக்கள் தான். ஒவ்வொரு துஆவும் பொறுமதியான. ஒவ்வொரு துஆவும் என்ன? உம்ராக்கு போறவங்க எடுத்துட்டு போங்க, ஹஜ்ஜி போறவங்க எடுத்துட்டு போங்க. அமைதியா இருந்து 2 கையை தூக்கி ஒவ்வொரு துஆவை 3 தடவை கேட்கக்கூடிய 1 மணித்தியால போயிடுது. இந்த 10வது எங்களை துஆ போகுது. 10வது நாளுண்டா ஒரு நாளைக்கு 1/2 மணித்தியால துஆ பத்தி பேசியிருக்க மாட்டா, கிட்டத்தட்ட 5 மணித்தியால வந்து நிற்ப வேண்டிய துஆவை பத்தி மட்டும். ஹதீஸுடைய துஆவை தொடங்கினா அது வேறு. ஹஜ்ஜிக்கு போறீங்க, 10 நாள் இருக்கீங்க, மக்கால இருந்து ஏறாம ஜித்தா போறோம், எல்லாரும் இருந்து வேலை இல்லை. துஆ கட்டு முடிச்சு. துஆ கட்டு எப்படி அப்பா முடிகிறது? நீங்க பாப்பீங்க, பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க, மற்ற நாட்டுல இருந்து வரவங்க முட்டுக்கால இருந்து துஆ கேட்பாங்க. இதெல்லாம் கொண்டாந்து பேப்பர்லாம் அதுக்குன்னு ஹஜ்ஜிக்கு ரெடி ஆவாங்க. எல்லா பேப்பரும் எடுத்து 100 துஆவை ரெடி ஆக்கி வெறும் காசை மட்டும் கேட்கிற இல்லையா? அல்லா இடத்துல எவ்வளவு கேட்கிறீங்க. அதில் ஒன்றுதான் வல்லாஹு கைருன் ஹாஃபிஸன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். சொல்லுங்க. அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன், அவன் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவன். அடுத்தது 39வது துஆ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு கேட்ட துஆ. தன்னுடைய சகோதரர்கள் தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க கொண்டு போட்டாங்க? கிணத்துல போட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்களா இல்லையா? கனவை கண்டு பாப்பா கிட்ட போய் சொன்னாங்க, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். பாப்பா 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யறது போல கனவு கண்டேன். கனவை கேட்டதோட பாப்பா சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதி ஃபயகீது லக கைதா. மகனே யூசுப், சகோதரர்கள்ட்ட மட்டும் கனவை சொல்லிடாத, சூழ்ச்சி செய்வாங்க. யார் சூழ்ச்சி செய்வாங்க? யார் சூழ்ச்சி செய்வாங்க? இந்த கனடாவோட தாத்தா தம்பி அடிக்கிறான். சகோதரனை சூழ்ச்சி செய்வான்டா, நீ மச்சான் பாட்டு போடுறவன என்ன செய்வான்? என்னென்னமோட செய்வாங்க. அதனால வாயால வித்திரப்படாது. அவளுக்குரிய நிஅமத்துகள் குல்லு நிஅமத்தின் மஹ்சூதா, எல்லா நிஅமத்தும் பொறாமைப்படத்தக்கது. என்ன ஊடு இப்படி, என்ன வாகனம் இப்படி சொன்னீங்களா, மற்ற வேலையை பார்ப்பாங்க, அழகா பார்ப்பாங்க, சிரிச்சு சிரிச்சு பார்ப்பாங்க வேலை. கடைசியில் யார் வேலை பார்த்த? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு
சகோதரர்கள் தான். பாப்பா சொன்ன மாதிரியே நடந்துச்சு. போய் சொல்லிட்டாங்க, சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை சொல்லி. சரி பாப்பா கிட்ட கேட்டாங்க, தம்பியை போய் விளையாட கூட்டிட்டு போவா. பார்த்தாங்க, சரி கூட்டிட்டு போக விளையாட கூட்டி போய் என்ன செஞ்சாங்க, சகோதரர்கள்லாம் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜுப்பாவை கலத்தி எடுத்துட்டு கிணத்துல இறக்கி விட்டாங்க. எவ்வளோ கடினமான உள்ளம் இருந்திருக்கும் சகோதரர்கள். கிணத்துக்கு இறக்கினா கடைசியில் என்ன செஞ்சாங்க, பாப்பாவுக்கு பதில் சொல்லணுமே. ஒரு ஆட்டை அறுத்து ரத்தத்தை எடுத்து அப்படியே சேத்துல ஜுப்பால மிக்ஸ் பண்ணி கொண்டு வாரா. இஷா நேரம் அழுகையை நடிச்சுட்டு வாரான். இப்படிதான் பாப்பா தம்பியை நாங்க விளையாட வச்சுட்டு சாமானுக்கு பக்கத்தை வச்சுட்டு போனோம். ஓனாய் ஒன்று வந்து எங்க தம்பியை சாப்பிட்டுட்டு எப்படி கதை. யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நபிதானே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் திட்டம் போடுவான் தான் அம்மா. அதுல இருந்து வந்தவங்க அந்த யஹூதி எல்லாம், அப்படிங்குள்ள யஹூதி எல்லாம் அங்கிருந்து வந்து பரம்பரை தான் இருக்கு. ஜுப்பா தாங்க பாப்போம், ஜுப்பாவை பார்த்தா நல்லா இருக்கு ஜுப்பா. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த ஓனாய் ஜுப்பாவை மகன்ல கடத்தி வச்சு கூட சாப்பிட்டு விலை கொடுமே. ஓனாய் திண்டா ஜுப்பா கிழிஞ்சிருக்குமா இல்லையா? இந்த சேட்டை ஒழுங்கா வச்சு கூட ஓனாய் சாப்பிடுவோம். மகனை சாப்பிட்டு ஜுப்பா நல்லா இருக்கு. விளங்கிட்டாங்க, சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க. அதோடு அழ தொடங்கியது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ அழகானவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமீன் 2 பிள்ளைகள், நானா தம்பி 2 மனைவி யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 2வது மனைவியுடைய பிள்ளைகள். அதிலிருந்து அழ தொடங்கியது பிள்ளைகள் இருந்து. கிணத்துல போட்டதோட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி பாதுகாத்துட்டான் கிடந்து. அது அழ தொடங்கி 2 கண் பார்வை போயிடுச்சு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப கடைசியா அந்த சம்பவத்துடைய தொடர்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா கிணத்துக்கு தண்ணி எடுக்க வந்தவங்க வாரியை போட புள்ள ஒன்று வருது. அந்த பிள்ளையை கொண்டது மிஸ்ர்ல மார்க்கெட்ல விற்கிறாங்க. வித்ததோட அந்த பிள்ளையை வாங்க வாரார் மிஸ்ருடைய ஜனாதிபதி அசீஸ். அவர் பிள்ளையை பார்த்தா அழகா இருக்குது பிள்ளையை வாங்கி கொண்டு போய் அரண்மனையில வச்சு சொன்னார், மனைவிடத்துல இந்த பிள்ளைய பாத்துக்க அப்படின்னு. அவள் என்ன செஞ்சால் அந்த பிள்ளையில மோகம் கொண்டாள். அங்க போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கஸ்ர்ல இருந்து ஜெயிலுக்கு போறாங்க, சிஜினுக்கு. ஜெயில இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில போய் இஸ்லாமிய வேலை செய்யறாங்க. பாப்பாவா இல்ல, உம்மா இல்ல, ஒத்தரும் இல்ல, தட்ட தனி. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருக்கிற நேரம் தான் இவர் அரசர் ஒரு கனவு பார்க்கிறாரு. இந்த கனவுக்கு விளக்கம் என்ன? அந்த நேரம் பிரபலியம் அடைந்து கனவுக்கு விளக்கம் சொல்றதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுமதியானவர். அவர் சொல்றார், மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வாங்க, இந்த விளக்கத்தை எடுப்போம். அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, வாரே ஆனா உங்களோட சுலைஹான கதைன்னு. நானா குற்றவாளி, சுலைஹாவா? சுலைஹா ஒத்துக்கொண்டாங்க, நான் தான் குற்றவாளின்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்தார். வந்ததுக்கு பிறகு கனவுக்கு விளக்கத்தை சொன்னதோட அரசர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், அப்படின்னா மிஸ்ருக்குரிய பினான்ஸ் மினிஸ்டராக நீங்க பாரம்பரிய மினிஸ்ட்ரியை கையில கொடுக்குறாரு. மினிஸ்ட்ரியை கையில கொடுத்தா பஞ்சம் வருது. இப்ப கேள்விப்படுறாங்க எல்லா ஊர்லயும் மிஸ்ருக்கு ஒரு பொருளாதார அமைச்சர் வந்திருக்கிறாராம். அவரு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். கேள்விப்பட்டதோட நானாமாரெல்லாம் வார அமைப்பர். நானாமாரெல்லாம் எங்க? நானாமார் வாரத்தை தூரத்திலே கண்டுட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கண்டுபிடிக்கல நானாமார். எல்லாரும் வந்ததோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வச்சு கேட்டாங்க, நீங்க மட்டும்தானா, உங்களுக்கு ஒரு தம்பி ஒன்று இருக்காரான்னு கேட்டாங்க. சொன்ன ஒரு தம்பி ஒன்று இருக்கிறாரு. தம்பியோட பேர் என்ன? புனியாமீன். சொன்னார், தம்பியை கூட்டிட்டு வரலாம் தானே. அவர் இவர தம்பி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி இல்ல. ஒரு மூத்தவர் சொன்னாரு, பாப்பா தம்பியை விடுறது இல்ல, ஏற்கனவே அவருக்கு ஒரு நானா இருந்த ஒரு தம்பி ஒன்று இருந்த, அந்த தம்பியை ஓடாய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற தம்பியை விடுறது இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே பேசல, ஓனாய் தானே திண்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இப்ப போங்க, அடுத்த முறை வரும் பொழுது தம்பியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா சரிட்டு தம்பியை கூட்டு வராங்க. அடுத்த முறை தம்பியை கண்டதோட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப ஒன்றும் தம்பியை வச்சுக்கணும் மெதுவா. என்ன செஞ்சாங்க, சாமான் நிறுத்து கொடுக்குறவங்க சொன்னாங்க, அளக்குற அந்த கோல் இருக்குதானே, அரிசி கோதுமை அளந்து போடுவாங்களே சுண்டு, இதை மெதுவா புனியாமீனுடைய பார்சலை வச்சாச்சு. இப்ப அறிவிப்பு செய்தாங்க, யாரோ சாமான் அளக்கிற கோலை கடவெடுத்திருக்குது, யாருடைய சாமான் அது இருக்குமோ அவர் பறிமுதல் செய்யப்படுவார். அறிவிப்பு செஞ்சாச்சு. தேடினா சாமான் இருக்குது, யாரும் பேக்கல, புனியாமீன பேக்கல. சாமான் எடுத்ததோட ஒரு நானா வந்து கதைச்சாரு, இவன் களவெடுத்தா இவன் காக்காவும் களவெடுத்திருப்பான். எல்லாம் தந்திரம் தான். இது யஹூதியல் வந்து இங்க இருக்குல்ல. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அரச கட்டளை இவரை எப்படியாவது உள்ளுக்கு வைக்கணும், தரையலாம். அழுது பார்த்தாங்க, இதுக்கு முன்னால வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு வந்த, இவருக்கு ஒரு நானா இருந்தார், அவரு இப்படி தான் மிஸ் ஆனார், எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, இவர் வச்சிருக்கதான் ஓடும், பாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, உங்களோட மகன் களவெடுத்துட்டார் அப்படின்னு.
இப்ப கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு உணர்ந்து வாராங்க. வந்த நேரம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை 19வது துஆ. என்ன சொன்னாங்க சொல்லுங்க? قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين. இப்ப நானாமாருக்கு விளக்கிதான் யூசுப் அழகா பார்த்து அப்ப இப்ப இப்படி அவங்களுக்கு ஒரு உணர்வு குற்ற உணர்வு இல்லையா? இப்படி தம்பிக்கு முன்னுக்கு இருக்கிறது. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க لا تثريب عليكم اليوم. பரவாயில்லை யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். மன்னிச்சிட்டாங்க. கிணத்துல போட்டு மன்னிக்கிறேன். நாங்க என்ன செய்வோம்? யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொல்லிட்டு அவங்க பாவித்த வார்த்தை என்ன? வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அந்த அல்லாஹ் இரக்கம் உடையவர்களை எல்லாம் இரக்கம். அந்த 3 துஆல பாருங்க என்ன வந்து? அர்ஹமுர் ராஹிம். அர்ஹமுர் ராஹிம். சரி, இது கடைசி துஆ. சூரா யூசுஃபுடைய 40வது துஆ இது. இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் மிக முக்கிய துஆ. சொல்லுங்க. ரப்பி قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. துஆவை நாங்கள் கேட்போம். எங்களுக்கு அல்லாஹ் செய்த சில நிஅமத்துகள் அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டி துஆ கேட்போம். எப்படி துஆ கேட்டாங்க? ரப்பி, ரப்பனா இல்ல ரப்பி, ரப்பே قد آتيتني من الملك. எனக்கு ஆட்சியை தந்தாய் ரப்பே. அப்ப எங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ்க்கு பிள்ளையை தந்தாய், செல்வத்தை தந்தாய் அல்லாஹ், நல்ல ஆரோக்கியம் தந்தாய், வாகனத்தை தந்தாய், நியமத்துகள் அல்லாஹ்ட்ட சொல்லும். قد آتيتني من الملك. அடுத்தது وعلمتني. அல்லாஹ் எனக்கு படிச்சு தந்தாய். من تأويل الأحاديث. கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கல்வியை எனக்கு படிச்சு தந்தாய். கனவுக்கு விளக்கம் சொல்ற கல்வி. فاطر السماوات والأرض. அடுத்து அல்லாஹ்வுடைய பேரு அஸ்மாஉல் ஹுஸ்னா. فاطر السماوات والأرض. வானங்கள் பூமியை படைத்தவனே. அந்த வலி. அல்லாஹ் என் நேசன் நீதான், என் பொறுப்புதாரி நீதான். எங்க? في الدنيا والآخرة. உலகத்திலும் ஆகிரத். توفني مسلما. யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கி. யா அல்லாஹ் யார் கேட்கிறார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நாங்க எவ்வளவு கேட்கிறோம்? توفني مسلما. யா அல்லாஹ் முஸ்லிமா மௌத்தாக்கி. وألحقني بالصالحين. சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்துடியா அல்லாஹ். சாலிஹீன்களோட சேர்த்துனா நேற்று முந்தினாலும் பார்த்தோம். சாலிஹீன் யார்? மௌத்தானத்துக்கு போறோம் ஃபிரௌன் ஹாரூன் போய் சேர்த்து விட்டாங்க காபாரோட எல்லாம். மௌத்தானத்துக்கு போறோம் இந்த உலகத்தை வாழ்ற பாவிகளோட வாழ்ந்த மாதிரி அங்க போய் சேர்ந்துடப்பட ரூஹ் எங்களை. நாங்க நல்லடியார்களோட ரூஹோட போய் சேர்ந்து விடுவோம். அதுக்கு துவா கேட்கும். இன்னைக்கு உலகத்துல காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிக் எல்லோரையும் வாழ்ற முடியும். இது மாதிரி மௌத்து போற நாங்க ரூஹ் வாழ்ந்துடக்கூடாது. எங்களோட ரூஹ் யாரோட போய் இருக்கணும்? சாலிஹீனோட துவா கேட்கும். وألحقني بالصالحين. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை கபூல் செய்து கொடுத்தானல்ல எல்லாத்தையும். அல்லாஹ் இந்த துஆவை எல்லாம் கபூல் செய்தான். அதற்காக தான் துஆக்களை படிக்கிறோம். இன்னைக்கு படிச்ச 32வது துஆ அப்படியே ஓதி பாருங்க. நான் ஓதி பாருங்க. ரப்பனா ظلمنا أنفسنا. ஆயத்தை வந்து ஒழுங்கா சொல்லுங்க. அப்புறம் ஆரம்பிக்கும். وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تجعلنا مع القوم الظالمين. ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين. رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. إني
توكلت على الله توكلت على الله ربي وربكم ربي وربكم ما من دابة ما من دابة إلا هو إلا هو آخذ آخذ بناصيتها بناصيتها إن ربي إن ربي على صراط مستقيم على صراط مستقيم فالله والله خير حافظا خير حافظا وهو أرحم الراحمين وهو أرحم الراحمين قال قال لا تثريب لا تضريب عليكم اليوم عليكم اليوم يغفر الله لكم الله لكم وهو أرحم الراحمين وهو أرحم الراحمين ربي ربي قد آتيتني قد آتيتني من الملك من الملك وعلمتني وعلمتني من تأويل الأحاديث من تأويل الأحاديث فاطر السماوات فاطر السماوات والأرض والأرض أنت ولي أنت ولي في الدنيا والآخرة في الدنيا والآخرة توفني مسلما توفني مسلما وألحقني بالصالحين سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد